எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன், நான் அதிலிருந்து என்னுடைய குழந்தைய நான் வந்து நிர்பந்திக்கிறதே இல்லைங்க. அவன் +2 ஏஎல் லெவல்ல நல்லா படிச்சு நிறைய மதிப்பெண்கள் வாங்கினான். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே எங்க பாம்பு பார்த்தாலும் பிடிச்சிக்குவான். டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, சாப்பாடு டப்பா, அதுக்குள்ள பாம்பு பிடிச்சிட்டு வருவான். ஒரு நாள் நைட்டு வச்சிருப்பான், ஸ்கூலுக்கு போகும்போது விட்டுட்டு போயிடுவான், மறுபடியும் சாயந்தரம் வரும்போது பிடிச்சிட்டு வந்துடுவான். அவனுக்கு பாம்புனா அவ்வளோ பிடிக்குங்க. அவனுக்கு என்னன்னு தெரியாது, யார் கண்ணிலையும் பிடிபடாத பாம்பு அவனுக்கு பிடிபடும். அவன் சின்ன வயசுல இருந்து அதுலயே இருந்தான். +2ல நல்ல மார்க். அவங்க அப்பா சொன்னார், என்னடா படிக்க போற? நான் வெட்டினரி டாக்டருக்கு படிக்கிறேன்ப்பா நான் பையன். அப்பா சொன்னார், இல்ல இல்ல நீ வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னார் அப்பா. பையன் சொன்னா, இல்லப்பா வெட்டினரி, நீ இன்ஜினியரிங் படிக்கலன்னா நான் ஃபீஸ் கட்ட மாட்டேன்னாரு. பையன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். இப்போ அவன் வெட்டினரி டாக்டர் தான் படிக்கிறான். அவன் சொன்ன பதில்ல என்ன பதில் சொன்னான் தெரியுமா? யங்ஸ்டர்ஸ், யூத், கேட்டுக்கோங்க என்ன பதில். நீங்க சொல்ற மாதிரி நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வெட்டினரி டாக்டர் படிப்பேன், ஓகேவான்னு கேட்டானா. நீ சொல்ற மாதிரி இன்ஜினியர் ஆயிடுறேன், அது உனக்காக எனக்காக நான் வந்து அதை படிக்கட்டுமா என்று கேட்டான் குழந்தை. எந்த ஒரு குழந்தை பேர் ஆர்வத்துடன் இருக்கிறதோ அந்த குழந்தை அந்த துறையில் ஜெயிக்கிறது. அந்த பேரார்வத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை நாம் அந்த குழந்தைகளுக்கு உருவாக்குகிறோமா?